சுதந்திரம் வேண்டாம் என்று ஒரு கட்சி ஆரம்பிப்பார்களா? அதுவும் தமிழன் ஆரம்பிக்கவில்லை. அதை நீங்கள் யோசிக்க வேண்டும். கேரளாவிலிருந்து வந்த ஒரு நாயர் தான் அதை ஆரம்பித்தார். அதை திருவனந்தபுரத்திலோ கொச்சியிலோ அவர் ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பித்திருந்தால் அங்கே அவர்கள் விட்டிருக்க மாட்டார்கள். சுதந்திரம் வேண்டாம் என்ற கட்சியிலே எல்லாரும் சேர்ந்தார்கள். பொப்புலி ராஜா, பனகல் ராஜா, முத்திய மொழி, குமாரசாமி ரெட்டி, தியாகராஜ் செட்டி, பி.டி. ராஜன் போன்ற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அதுவே சேர்ந்தான். வெள்ளக்காரனுக்கு ஒரே ஆசை, சுதந்திரம் வேண்டாம்னு கூட ஒரு உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா இது ஒரு அருமையான கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சு இந்த நாட்டை நம்ம ஆயிரக்கணக்கான வருஷம் ஆளலாம். இப்படிப்பட்ட அடிமை சாசனம் எழுதி தரக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்தில் இந்த நாட்டில் தாண்டா நாம பார்த்திருக்கோம்னு சொல்லி அவங்க எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு பட்டம் தர்றேன்டான்னா சர்பட்டம், திவான் பகதூர், ராவ் பகதூர், அந்த பகதூர், இந்த பகதூர், இது ஒரு பட்டத்தை வாங்கிக்கிட்டு சும்மா ஆட்டம் போட்டு அண்ணாதுரை அவர்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் இதை தமிழிலே மொழிபெயர்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஐயா அவர்கள் மேடையிலே தமிழிலே அண்ணாதுரை மொழிபெயர்த்து பேசுகிறார். சொந்தமா பேசல, மொழிபெயர்ப்பு. அப்புறம் அண்ணாதுரை மாரியம்மன் பெண்பளைய மாரியம்மன் சிலையை ஆம்பளை பூசாரி சேலையை விட்டு கழுவலாமா? கேள்வி. அண்ணாதுரை கோயில்ல சாமி சாப்பிடுறாரே, அவர் வெளிக்கு போறதுக்கு கக்கூஸ் எங்க? சிவபெருமான் தலையில ஒரு பொம்பளை இருக்காளே, அவ மலைஜலம் கழிச்சா எங்க போகும்? ஸ்ரீரங்கநாதனையும் தில்லைநல ராஜனையும் பீரங்கி வைத்து பிளப்பது என்னாலோ அந்நாளே நன்னாள், அதுவே திருநாள். அடிச்சு விட்டான். நீதிதேவ மயக்கம், கடவுள்கள் எங்கே? ராமன் குடிகாரன், சீதை அவுசாரி, கம்பரசம் டோஸ் 1 டோஸ் நம்பர் 2. இந்த நாட்டில் உள்ளவனும் ஆமா ஆமா இருக்கும். நாங்க அப்ப அதை சட்டம் பண்ணல, சரி அது எதையாவது சொல்லிட்டு போறான்னு விட்டோம். அது எங்க வந்து அந்த விளைவு முடியும்னு எங்களுக்கு அப்ப தெரியல. விஷ வித்துக்கள் எப்ப விழுந்தாலும் அது தவறாக முளைத்தால் அது என்றைக்கு நம்மை அழிக்கும்.